அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்துஹு. சியாட்டிகா நர்வை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்சோ அந்த பெயின் ரெடக்ஷனுக்கு யூஸ் ஆகிற ஒரு சிம்பிள் டிப்ஸ் தான் நாம் பார்க்க போகிறோம். சியாட்டிகா நர்வ் லாங்கஸ்ட் நர்வ் நம்ம ஹியூமன் பாடியில். லோவர் பேக்லேருந்து ஸ்டார்ட் ஆகி அது நம்ம லெக்கு வரலையும் ஃப்ளோ ஆகும். அப்போது இது ஒன் சைடு தான் வரும் இந்த பெயின் யூஸ்வலி. இந்த பெயின் சஃபர் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும் இதோட இம்பேக்ட் எவ்வளோ டீப்பாக இருக்குன்னு. ஆஸ் பர் ஹதீத் சுன்னா இபின் மஜால ஹதீத் நம்பர் 3463 அனஸ் பின் மலிக் சொல்கிறாரு, நம்ம பிலவுடு ப்ராஃபெட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பீஸ் பி அப்பான் ஹிம் சொன்னார், இந்த சியாட்டிகா நர்வுக்கு க்யூர் இருக்குது. ஒரு ஃபேட், அதாவது ஷீப்போட ஃபேட், ஷீப்னா பெதோன் ஷீப் ஆர் வைல்டு ஷீப் கூட சொல்லிக்கலாம், இல்லை அவைலபிள் இருக்கிற கோட், அதோட டெய்லோட ஃபேட்டு தான். சியாட்டிகா நர்வ் பெயின் ஹீல் ஆகிறதுக்கு டெய்ல் ஃபேட்டை எடுத்து அதை ப்ராசஸ் பண்ணி வச்சுக்கணும். அந்த ஃபேட்டை எடுத்து தான் 3 பார்ட்டாக பண்ணி ஒன் டெய்லி பார்ட்டை நம்ம கன்சியூம் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி ஃபேட் வேணும் இல்லையா, ஃபேட்டோட டெய்ல் இருக்கிற கோட்டை பார்த்து தேடி கண்டுபிடிச்சேன். அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. நல்லா பாருங்கள், இதோட டெய்ல்கிட்ட எவ்வளோ ஃபேட் இருக்குது. அந்த ஃபேட்டி டெய்லோட பாட்டு தான் நமக்கு இப்போ தேவை. மட்டன் ஷாப் மேனேஜருக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ரொம்ப கஷ்டமாக போகிருச்சு. ஏன்னா டெய்ல் ஃபேட் வேணும் அப்படின்னு கேட்டால் அவங்க கன்ஃபியூஸ் தான் ஃபஸ்ட்டு ஆகிட்டாங்க. உங்களுக்கு எந்த விதத்தில் தான் வேணும்னு கேட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண பிறகு தான் அவங்க நமக்கு கிடைச்ச பாட்டை கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க, இந்த ஃபேட்டான்னு கேட்குறாங்க. அப்புறம் அது ஒன்ஸ் மேனேஜர் ஷாப்க்கு நல்லா புரிஞ்ச பிறகு நல்லா ஃப்ரெண்ட்லியாக கோஆப்ரேட்டும் பண்ணாங்க. எந்த பாட் வேணுமோ அந்த பாட்டை அப்படியே எடுத்து தான் நமக்கு கொடுத்தாங்க. சூப்பர். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டோம்னா அது நமக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுக்கும். பிலவுடு ப்ராஃபெட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன டிப்ஸில் இந்த ஃபேட்டை மட்டும் எடுத்து பாயில் பண்ணி வச்சோம்னா அது கீ டைப்பில் மாறிடும், ஸ்ட்ராங் சாலிடாக மாறிடும். அதுக்கப்புறம் அந்த 3 பார்ட் பண்ணி ஒவ்வொரு பார்ட் எடுத்து பாயில் பண்ணி ஒவ்வொரு டம்ளர் டெய்லி எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. அப்படி டைரெக்டாக ஃபேட் சாப்பிட முடியாது, வாமிட்டிங் சென்சேஷன் இருக்குன்னா என்கிட்ட ஒரு மெத்தடாலஜி இருக்குது. அது என்னன்னு கெஸ் பண்ணுங்கள். எஸ், இந்த டெய்ல் ஃபேட்டோட சூப் தான் பண்ண போகிறேன். டேஸ்டி அண்ட் எம்மி சூப். அந்த ரெசிபி தான் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியஸ்ட் வே தான். மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி கொண்டு வந்து சியாட்டிகா பெயின் இருக்கிறவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் பெயின் கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் ஹீல் ஆகட்டும்னு நான் இறைவன் அல்லாஹ்கிட்ட துவா பண்ணுறேன். நாம் கேட்ட மாதிரியே அந்த மட்டன் ஷாப் சார் நல்லாவே ஃபேட்டி உள்ள டெய்ல் கொடுத்துட்டாரு. இப்போது நான் இதை 3 பார்ட்டாக டிவைட் பண்ணி நான் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன் ஃப்ரிட்ஜில். ஆல்சோ ஒரு பார்ட்டில் இப்போ நான் சூப் செய்ய போகிறேன். அந்த சூப் ரெசிபி தான். நல்லா தரோவாக வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. 3 பீஸாக டிவைட் பண்ணிட்டேன். ஸோ 3 பீஸ் அதுலேயே 2% இந்த சூப்பை எடுத்துக்கலாம். நல்லா இருக்கிறவங்களும் எடுத்துக்கிட்டால் நீ பெயினுக்கும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. எப்போ சூப் செய்தாலும் ஸ்மால் ப்ரெஷர் குக்கர் இருந்தால் அது பெஸ்ட் அட்வைசபிள் ப்ராடக்ட். ஏன்னா அதில் நீங்கள் வச்சு பண்ணிங்கன்னா நல்லது. ஸோ ஆப்பிள் சைடர் வினிகர் 5 கிராம் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வாட்டர் 1 கிளாஸ் அல்லது 1.5 கப்பில் நான் ஊற்றுறேன் வாட்டர். ஏன்னா வாட்டரில் தான் சூப்பாக அது மாறிடும். அதற்காக தான் பாயிலிங் ஆக எக்ஸசிவ் வாட்டர் அப்சார்ப்ஸ் கூட ஆகும். நெக்ஸ்ட்டு டொமேட்டோ இருக்குது, தக்காளி, கரம் மசாலா, ஜீரகம், கொஞ்சம் பூண்டு, சால்ட்டு, ஆனியன், சின்ன வெங்காயம், அப்புறம் டர்மரிக் பிஞ்ச் ஆஃப் பவுடர். இது எல்லாமே சேர்த்திக்கலாம். அதுக்கு பிஃபோராக கார்லிக், ஜீரகம், பெப்பர் இதை நான் தட்டிக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் தட்டி போட்டால் நல்ல எசன்ஸ் இறங்கும். இந்த பெயின் அப்படி, அதனால தான் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஸோ இப்போ எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸ், தனியா பத்தா கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன்.
மிக்ஸ் பண்ணும் போதே நீங்கள் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தா தான் அந்த சூப்புக்கு நம்ம கொடுக்குற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே எக்ஸாக்ட்லி இருந்தால் ஸ்டார்டிங்கில் இருந்தே சூப்போட டேஸ்ட் அமேசிங்காக இருக்கும். கார்ன்ஃப்ளவர் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் திக்னஸ்க்காக. இப்போது எல்லா இன்க்ரீடியன்ட்ஸுமே சேர்த்திட்டு நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் 10 மினிட்ஸ் 4 ப்ளோயர் வந்த பிறகு அதுக்கப்புறம் 10 மினிட்ஸ் லோவர் சிம்லேயே நல்லாவே குக் பண்ணணும். டோட்டல் 20 மினிட்ஸ் லோவர் சிம்மில் குக் பண்ணணும். பார்த்தீங்களா, குக் ஆன பிறகு இதோட ஸ்ட்ரக்சர் எவ்வளோ அமேசிங்காக வந்திருக்கு. பார்க்கும்போதே டிங்லிங்கான ஷீப் டெயில், ஃபேட்டி ஷீப் டெயில் சூப் ரெடி ஆகிருச்சு. ஸோ ஆல்ரெடி ஃபேட் விஷ் பண்ணி சாப்பிட்றவங்களுக்கு ரொம்ப மவுத் வாட்டரிங்காக இருக்க போகுது. இப்போ நான் லெமனை ஆட் பண்ண போகிறேன். ஆல்ரெடி ஸ்க்வீஸ் பண்ணியிருக்கிற லெமனை இப்போ நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். மிக்ஸ் பண்ணி அவ்வளோதான். வேறு என்ன, டேஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா மறந்தேருவீங்க. ஏன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இந்த சூப். டேஸ்டியான ஹெல்த்தி டிப், உணவே மருந்துங்கிற சிஸ்டமை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா, நம்ம உணவுலேயே டேஸ்டியான உணவு சாப்பிட தொடங்கிட்டோம்னா, ஹெல்த்தியான உணவு சாப்பிட்டுட்டோம்னா நம்ம டிசீஸ்லேருந்து அவே ஆகி இருக்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஸோ நிறைய பேருக்கு இந்த டிப்ஸை ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் சவாபே ஜாரியா அல்லுங்க. ஜஸாக்கல்லாஹு ஹைரன் கசீர். நான் சொன்னது ஜஸ்ட் ஹோம் ரெமிடி தான். டாக்டரோட கன்சல்டேஷன் இஸ் ரெக்கமெண்டட். ஆல்சோ ஃபிசியோதெரபியும் அட்வைசபிள் தான். ஜஸாக்கல்லா.